அல்லாஹ்வின் பேரொருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாமல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்துள்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே பல்வேறு விதமான செயல் திட்டங்களை அறிவித்து இறைப்பணி என்று சொல்லப்படுகின்ற தாவா பணிகளை முன்னெடுத்து செல்கிறோம். மக்களுக்கு தேவையான கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு விதமான செயல் திட்டங்களை நாம் அறிவித்து செயல்பட்டு வருகிறோம். ஒரு நேரத்திலே இணை வைப்பு, அதை எதிர்த்து பிரச்சாரம், பிதாத்துகளை ஒழிப்பு, அது சம்பந்தமான பிரச்சாரம், திருமறை குர்ஆனை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக திருக்குர்ஆன் தொடர்பான பிரச்சாரம், இப்படி ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு விதமான செயல் திட்டங்களை அறிவித்து பிரச்சார பணிகளை செய்து வருகிறோம். அந்த வரிசையிலே தற்சமயம் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுத்து மக்களுக்கு மத்தியிலே நபி அவர்களுடைய செயல்பாடுகளையும் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகளையும் வீரியமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாதத்திலேயும் ஒவ்வொரு விதமான தலைப்புகளிலே செயல் திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த மாதம் ஏப்ரல் மாதத்திலே அண்ணல் நபியின் ஆட்சி முறை என்ற ஒரு செயல் திட்டத்தை அறிவித்து நபி அவர்கள் எப்படியெல்லாம் ஆட்சி செய்தார்கள், இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய முறைகள் எப்படி இருக்கிறது, மனித சமுதாயத்திற்கு எந்த ஆட்சி தேவை, எந்த ஆட்சி தேவை இல்லை என்பதை நபி அவர்களுடைய வாழ்க்கையை மேற்கோள் காட்டி அவர்கள் செய்த அரசியல், அதே போன்று ஆட்சி முறைகள், இவைகள் எல்லாவற்றையும் மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு எடுத்து கொள்ளப்பட்டு இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே அறிந்து வைத்திருக்கிறோம், நபி அவர்கள் ஆன்மீகத்தை மாத்திரம் சொல்ல வரவில்லை, தேவையான மக்களுக்கு அவசியமான பல்வேறு செய்திகளை அவர்கள் சொன்னார்கள், நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுடைய ஆட்சி என்பது இந்த உலகத்திற்கு அற்புதமான ஒரு ஆட்சி. இன்றைக்கு உலகத்தில் நபி அவர்கள் காட்டி தந்த ஆட்சி இருக்கும் என்றால் மக்கள் அவ்வளவு நிம்மதியாக, சுபிட்சமாக, மகிழ்ச்சியோடு வாழுகின்ற ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் இன்றைக்கு சூழல் எப்படி இருக்கிறது என்றால், எந்த நாட்டு மக்கள் அல்லது எந்த பகுதியை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்யக்கூடிய அளவிற்கு, அந்த ஆய்வினுடைய முடிவில் சில நாடுகள் மகிழ்ச்சியோடு இருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, பூமியில் இருக்கக்கூடிய பல நாடுகள் மகிழ்ச்சியற்றதாக இருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை தான் சொல்கிறார்கள். ஒரு சிறந்த ஆட்சி என்றால் அதற்கு அடிப்படையான அளவுகோல் என்ன, முதல்ல அதை நாம தெரியணுமா இல்லையா? ஒரு நல்ல ஆட்சி, சிறந்த ஆட்சி, சிறந்த ஆட்சி என்று சொல்லுகின்ற பொழுது நாம் எல்லாம் ஒவ்வொரு விதமான கற்பனைகளில் இருப்போம். ஒரு ஆட்சியாளர் நமக்கு இலவசங்களை தந்தால் அது சிறந்த ஆட்சி, ஒரு ஆட்சியாளர் அவர் சொன்னதை செஞ்சால் அது சிறந்த ஆட்சி, இப்படின்னு ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு சிறந்த ஆட்சி, மக்களுக்கு தேவையான ஆட்சி என்றால் முதல்ல அந்த ஆட்சியில பொதுமக்கள் அச்சமற்றவர்களாக இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது, அவருடைய உயிருக்கு பயம் இருக்கக்கூடாது, அவருடைய மானத்திற்கு பயம் இருக்கக்கூடாது, அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய சொத்து, காசு, பணம், இவைகளை பற்றி உள்ள பயம் அவர்களுக்கு இருக்கக்கூடாது.
நான் இவ்வளவு கோடிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், எவனா ஒருத்தன் திருடிட்டு போயிடுவான் என்ற அச்சம் இருக்கக்கூடாது. நான் இந்த ரோட்டிலே போகிறேன், எவனா ஒருத்தன் என்னை வெட்டிடுவான், என்னை கொலை பண்ணி போடுவான் என்ற அச்சம் இருக்கக்கூடாது. சுருக்கமாக சொல்ல போனால் சிறந்த ஆட்சி என்றாலேயே அச்சமற்று இருப்பதுதான். மனிதர்கள் நிம்மதியாக வாழணும், அவர்களுடைய அனைத்து விவகாரங்களும் அவர்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கணும். இப்படி ஒரு ஆட்சியை எவர் தருகிறாரோ அவர்தான் சிறந்த ஆட்சியாளர், அவருடைய ஆட்சி தான் சிறந்த ஆட்சி. நான் கோடானு கோடி சம்பாதிச்சு வச்சிருப்பேன், எவனா ஒருத்தன் பறிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னா அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கிறது என்றால் நான் என்ன நல்ல ஆட்சி செய்கிறேன்? நான் நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், அதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகளை நான் செய்கிறேன். ஒருத்தன் வருகிறான், அருவாலை தூக்குறான், துப்பாக்கி எடுக்கிறான், டாண்டான்னு சுட்டு தள்ளுறான், என்ன கொலை பண்ணிட்டு போயிடுறான். இது என்னப்பா நடக்கிறது தெரியல. நாட்டில் போலீஸ் ஸ்டேஷன்ல கைதியா இருக்கக்கூடியவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், அநியாயமாக அக்கிரமமாக எத்தனையோ உயிர்கள் பறிக்கப்படுகிறது, யாருமே கேட்க முடியலையே. இன்னைக்கும் பாருங்க, போர் என்ற பேர்ல காசாவிலையும் சரி லெபனான்லையும் சரி குண்டுமலைகளை பொழிந்து ஆயிரக்கணக்கான மக்களை எந்த தவறும் செய்யாத அப்பாவி மக்களை கொண்டு வைக்கிறாங்க. உலக நாடுகள் அத்தனையுமே இன்னைக்கு வேடிக்கை தான் பார்க்கிறது. நான் சட்டாம்பித்தனமாக இருக்கிறேன், என்னிடத்தில் ஆயுதம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எவனாலும் சுட்டு தள்ளுமே, எவனாலும் நான் போட்டு தள்ளுமே. அப்ப எங்க இங்க நிம்மதி இருக்கிறது? உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அச்சம்தான் நிறைந்து இருக்கிறதே தவிர, பயம்தான் நிறைந்து இருக்கிறதே தவிர, பயமற்ற ஒரு வாழ்வு மனுஷன்ட்ட எங்கேயுமே காண முடியல. என்னைக்கு எவன் கொள்ளையடிப்பான், என்னைக்கு எவன் நம்மளை கொலை பண்ணுவான், நம்முடைய சொத்துக்களை எவன் சூறையாடுவான் என்ற நிலைதான் உலகம் முழுவதும் நிறைந்து இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மோசமான நிலை. நபி அவருடைய காலத்தில் நீங்க பாருங்களேன், இன்னைக்கு என்ன நிலையை நீங்கள் தற்காலத்தில் பார்க்கிறீர்களோ நபி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அதுதான் இருந்தது. யாரும் யாரையும் அடிக்கலாம், காலாகாலமாக போர் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், எவனும் கேட்க முடியாது. யாரிடத்தில் வலிமை இருக்கிறதோ, யாரிடத்தில் மிகப்பெரிய பவர் இருக்கிறதோ அவன் வைத்ததுதான் சட்டம். இதுதான் நபி அவர்கள் ஆட்சி கட்டலுக்கு வருவதற்கு முன்னால் அதுதான் இருந்தது. எல்லா நாடுகளிலேயுமே மிக மோசமான நிலை. அன்னைக்கு பாரசீகம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வல்லரசாக இருந்தார்கள். அவர்கள் நினைத்தால் எந்த நாட்டின் மீதும் படையெடுக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் நபி அவர்கள் அந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்கிறதோ அதே தான், கொஞ்சம் கூட மாறுபாடு கிடையாது. என்ன ஆயுதங்கள் இன்னைக்கு நவீன ஆயுதம் இருக்கும், அன்னைக்கு அம்புகளும் வாளுகளும் குதிரைகளும் ஒட்டகங்களும் இருந்திருக்கும், அதை வைத்து போர் செய்திருப்பார்கள். இதுதான் விவகாரம். மற்றபடி இன்னைக்கு எப்படி வல்லாதிக்க சக்திகள் கொண்டவர்கள், மிகப்பெரிய பவர் இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் அடுத்த நாட்டு மேல அவங்க படையெடுத்து போகிறார்களோ இதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அவங்களுக்கு முன்னால, இஸ்லாம் வருவதற்கு முன்னால இதுதான். நபி அவர்கள் வந்ததற்கு பின்னால என்ன நிலை மாறுகிறது என்று நீங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஏறத்தாழ மதீனாவுல 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க. அந்த ஆட்சியில இருக்கும்போது முதல்ல தம்முடைய ஆட்சி கீழ் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஒரு மனிதனுடைய உயிர் இன்னொரு மனிதனுக்கு புனிதம், ஒரு மனிதனுடைய மானம் இன்னொரு மனிதனுக்கு புனிதம், ஒரு மனிதனுடைய பொருள் அவனுடைய சொத்து இன்னொரு மனிதனுக்கு புனிதம். ரசூலுல்லாஹ் முதல்ல அந்த மக்களுக்கு அச்சமற்ற நிலையை உருவாக்குவதற்கு அரசாங்கம் என்னதான் பாடுபட்டாலும் தனி மனிதன் ஆயுதத்தை தூக்கக்கூடாது, யாரையும் கொலை பண்ணிடக்கூடாது, யாருடைய சொத்தையும் அபகரிச்சிடக்கூடாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் முதல்ல போதிச்சது என்ன தெரியுமா? எப்ப புனிதம் என்று நீ பார், ஒரு மனுஷனுடைய உயிர் புனிதம் பார், ஒரு மனுஷனுடைய சொத்து உனக்கு புனிதம் என்று பார், ஒரு மனுஷனுடைய மானத்தை பார்க்கிறது அது உனக்கு புனிதம் என்று நீ பார். இது எல்லாம் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொன்னார்கள். சொன்னது மாத்திரம் இல்ல, அதை கடைபிடிப்பதில் ரசூலுல்லாஹ் முன்மாதிரியாக இருந்தார்கள். மக்களுக்கு எந்த அச்சமும் வரக்கூடாது, அவங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி அல்லது வேறு எதை பற்றியும் எந்த கவலையும் இருக்கக்கூடாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி உபதேசம் பண்றாங்க. அதுக்கு அடுத்தடுத்த ஒவ்வொரு நிலையா நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சும்மா உபதேசம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லா விதமான நிம்மதியும் கிடைச்சிருமா? வாயளவுல பேசிக்கிட்டே இருந்தால், நம்ம காலத்தில் இன்னைக்கு அரசியல்வாதி பேசுறாங்களே எல்லாத்தையும் பேசி தள்ளிடுவாங்களே, அதே மாதிரியா ரசூலுல்லாஹ்
எதை சொன்னார்களோ எதை பேசுகிறார்களோ அதை செயல்படுத்தி காட்டுவாங்க. தேவையில்லாத பேச்சுக்கள் ரசூலாட்ட வராது, அலங்காரமான வார்த்தைகள் ரசூலாட்ட வராது. வாக்காளர்களை கவர வேண்டும் என்பதற்காக வேண்டி எதையெல்லாம் இன்னைக்கு பேசுகிறார்களோ அதை மாதிரி ஒரு வார்த்தை ரசூலாட்டைனா வராது. எதை பேசணுமோ, எவ்வளவு பேசணுமோ, எத்தனை வார்த்தைகள்ல பேசணுமோ அப்படித்தான் ரசூலா பேசுவாங்க. அந்த ரசூலுல்லா இப்படி தன்னுடைய வாழ்க்கையில எப்படி அமைத்தார்கள் என்று நீங்க பாருங்க. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. இரவு நேரம், கடுமையான இருட்டு. ஒரு தூரத்தில் இருந்து ஒரு சப்தம் கேட்கிறது. அந்த சப்தம் மதீனா முழுவதும் கேட்கிறது. எல்லா நபித்தோழருடைய காதிலும் அது விழுகிறது. எல்லாரும் அப்படியே பதவதைப்பா இருக்கிறாங்க. ஏன்னா நபியுடைய காலகட்டத்தில் போர் என்பது சொல்லிக்கிட்டா வராது, திடீர்னு வந்து நிற்பாங்க, ஊர் அழிச்சிருவாங்க. அப்ப ஏதோ ஒரு சப்தம் வருகிறதே, ஆயுதங்கள் உள்ள ஒரு சப்தம் மாதிரி, அல்லது ஊரை அழிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சப்தம் மாதிரி இருக்கிறதே. எல்லாருமே கடுமையான பயம். எல்லாரும் எஞ்சி நிற்கிறாங்க. எந்திரிச்சு நின்று ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு பக்கத்தில், மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் எல்லாரும் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தூரத்தில் இருந்து அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் அப்பதான் ஒன்று கூடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்தில் இருந்து ஒரு வாகனத்தில் அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? லன் துராவு, லன் துராவு, பயப்படாதீங்கப்பா, பயப்படாதீங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சப்தம் வந்துடுச்சு, ஏதோ நம்மளை அச்சுறுத்தக்கூடிய ஒரு செய்தி வந்துடுச்சு. அதை பயந்து தானே எல்லாரும் நடுநிசையில வந்து நிக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க இருந்து சப்தம் வந்ததோ அந்த இடத்துக்கு நான் போய் விட்டேன். அந்த இடத்துல போய் நான் பார்த்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒரு சப்தம் வந்திருக்கலாம், நம்மளை அச்சுறுத்தக்கூடிய வெளிநாட்டு படையெடுப்போ எதுவுமே வரல. நிம்மதியா போய் தூங்க. ஒரு ஆட்சியாளர்னா இப்படித்தானே இருக்கணும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்சியாளரும் நீங்க பாருங்க, போற அறிவிச்சிருவாங்க, அவன் பேசாம அவன் கோட்டையில உட்கார்ந்துட்டு இருப்பான். எந்த விதமான பிரச்சனையும் அவனுக்கு இருக்காது. இந்த போர்ல உடைமைகளை இழப்பது, உயிரை இழப்பது எல்லாம் அப்பாவிகள் தான் இழந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய ஆட்சியில ஒரு பிரச்சனை என்றால் அவங்க தான் களத்துல முதல்ல நிற்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் போன்ற நபித்தோழர்கள் சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாதிரி ஒரு வீரரை நான் பார்த்ததே கிடையாது. இன்னஹு லபஹர், வீரத்தில் அவங்க ஒரு கடல். அவங்களை மிஞ்சிய ஒரு ஆளை பார்க்க முடியாது. ஏன்? ஒரு ஆட்சி தலைவனாக இருக்கிறான் என்றால் மக்களுக்கு அச்சமற்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய வீரனாக இருக்கணும். ஏதோ மைக்கு பிடிச்சு பேசுறது மட்டும் ஒரு ஆட்சி தலைவனுக்கு உண்டான அழகு அல்ல. ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்றால் அந்த பிரச்சனையை களத்தில் சந்திக்க வேண்டும். களத்தில் ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்க. எந்த பிரச்சனையும் இல்லப்பா, போ, உங்களுக்கு என்ன பயம், எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நீங்க பயப்படுறீங்க, நான் தான் நிக்கிறேனே. எப்படி இருக்கும் சஹாபாக்களுக்கு? அது எல்லாம் கேட்டதற்கு பின்னால்தான் வீட்டுக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ் இப்படித்தான். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் சும்மா போயிட்டு வரல. அந்த ஹதீஸை நீங்க படிச்சா தெரியும், புகார்ல வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்துல போகும்போது ரசூலுல்லாஹ்வுடைய தோள்ல வந்து ஆயுதம் வச்சிருக்கிறாங்க, வாள், உறுதிய வாளோடு தான் போனாங்க. சும்மா ஏனதானே படம் காட்டுவதற்காண்டி போகல. சில பேர் படம் காட்டுவதற்காண்டி போவாங்கல்ல, ரசூலுல்லாஹ் அப்படிலாம் போகல, வந்தா சந்திப்போம். இதுதான் ரசூலுல்லாஹ். எப்படி அச்சமற்ற நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு கொடுத்தாங்க நீங்க பாருங்களேன். அதே மாதிரி இன்னொரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார். அவர் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, கடுமையான வறுமையாக இருக்கிறது, ரொம்ப வறுமை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உணவு பஞ்சங்கள் ஏற்படுகிறது, அவ்வளவு வறுமையில நாங்க இருக்கிறோம். நீங்க ஆட்சி தலைவர் தானே, எங்களுடைய வறுமையை போக்குறதுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்குதா, அல்லது ஏதாவது வழிமுறைகளை சொல்லுங்களேன் இப்படின்னு ரசூலுல்லாஹ் அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இன்னொரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, காத்திரு சபீல், இந்த பூமியில அல்லது இந்த நிலப்பரப்புல வழிப்பறைகள் நடந்துகிட்டே இருக்கிறது, எங்களுடைய பொருளாதாரத்திற்கு ஒரு நிம்மதியான அல்லது பாதுகாப்பான ஒரு சூழல் இல்லை, நாங்க வியாபாரத்துக்கு போயிட்டே இருக்கிறோம், எவனா ஒருத்தன் கொள்ளை அடிச்சிடறான், அப்ப நாங்க எப்படி வாழ்றது, எப்படி எங்களுடைய பொருளாதாரத்தை சேமிப்பது? சஹாபாக்கள் அந்த ரெண்டு பேர் இப்படி கேள்வி கேட்ட உடனே பக்கத்துல அவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க. இந்த ரெண்டு விஷயத்துல ஒவ்வொன்னா நீ பார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அவங்களுக்கு பதிலாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இப்பொழுது வழிப்பறையை பற்றி என்கிட்ட பேசுறீங்க, இந்த நேரத்தில் இருந்து இனிமேல் என் ஆட்சியின் கீழே
எங்கேயுமே வழிப்பறி நடக்காது, வழிப்பறிய ஒரே அடியாக ஒழிச்சிடறான் அப்படிங்கிறாங்க. வழிப்பறிய ஒழிச்சிடறாங்கிறாங்க. ஒழிச்சிறது மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழர்களுக்கு அதை வாய் உத்தரவாக சொல்லாம சஹாபாக்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தோழர்களே நீங்க பாப்பீங்க ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் ஹீரா என்ற பகுதியில் இருந்து ஒரு பெண்மணி தன்னந்தனியாக ஒட்டகத்தில் ஏறி காபாவுக்கு வருவாள். லா தகாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அந்த பெண்ணே வேற யாரையும் பயப்பட மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். அவங்க சொல்லுவாங்க, இந்த நிலையை என் வாழ்க்கையில நான் அப்படியே பார்த்தேன். யாருக்கும் அச்சம் இல்லை, அவங்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு அப்படி கிடையாது. முதல்ல மிக மோசமான நிலை. இப்ப அந்த பெண்மணி யாரையும் பயப்படாம தன்னுடைய கற்புக்கு உத்தரவாதம், பொருளுக்கு உத்தரவாதம், உயிருக்கு உத்தரவாதம், எல்லாத்துக்கும் உத்தரவாதத்தோடு எங்கேயோ இருந்து கொண்டு இங்கே வருகிறார். எப்படி நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதை நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. இதுதான ஆட்சி. சிறந்த ஒரு ஆட்சி என்றால் மக்கள் நிம்மதியாக வாழணுமா இல்லையா? நான் 10 ரூபாய் சம்பாதிச்சுட்டு நான் வீட்டுக்கு கொண்டு வரும்போது ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிச்சுட்டு பறந்து ஓடுகிறான் என்றால் அதை கேட்பதற்காக நீதிமன்றத்துக்கோ அல்லது காவல்துறைக்கு நான் போனா என் மேலேயே கேஸ் பதிவு பண்ணி நீ உள்ளதுக்கு வைக்கிறான். இதுதான் நாடு. இன்னைக்கு அதுதான் நிலை. நான் கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பொருளாதாரத்தை என்னால அனுபவிக்க முடியல, எவனோ ஒருத்தன் கொள்ளடிக்கிறான் என்றால் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்க, டெய்லி நடக்கிறத. என்ன காரணம்? ஆட்சி சரியில்லைன்னு தான் அர்த்தம். நபியுடைய காலகட்டத்தில் ஒரு உத்தரவு தான், ஒரே ஒரு உத்தரவு இருக்கக்கூடிய எல்லா வழிப்பறியும் அப்படியே போகிறது. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த நபி தோழர் சொல்லுவாங்க, என் மனசுல நான் நினைச்சுக்கிட்டேன், மிகப்பெரிய கொள்ளை கூட்டங்கள் அன்னைக்கு இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் ஒழிச்சிருவாங்கிறாங்க. மிகப்பெரிய கொள்ளை கூட்டங்கள்னா ஒளிஞ்சு போவாங்களோ, ரசூலுல்லாஹ் சொன்னதுனால அது இல்லாம போயிருமோ, எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் காலங்கள் செல்ல 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 அத்தனை கொள்ளை கூட்டங்களும் ஒழிக்கத்தான் பட்டது, யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ் அவ்வளவு உத்தரவாதம் எல்லாத்துக்கும் சேர்த்து ரசூலுல்லாஹ் அந்த உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த வறுமையை பற்றி அவர் கேட்டாரா இல்லையா, அதுக்கு ரசூலுல்லாஹ் அழகா சொல்லிட்டாங்க, வறுமை என்பது அது இறைவன் புறத்தில் இருந்துதான் அது ஒழிக்க முடியும். ஆட்சியாளராக இருக்கக்கூடிய என்னால அதையெல்லாம் ஒழிக்க முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு உத்தரவாதம் தராங்க, உங்களுக்கு பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் தங்கமும் வெள்ளியும் உங்களுடைய கைகளில் இருக்கும். எந்த அளவுக்கு என்றால் ஜக்காத்து கொடுக்க முடியாத நிலை கூட வரும். நீங்க உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று தேடி தேடி நீங்க போவீங்க, ஜக்காத்தை வாங்கக்கூடிய அளவிற்கு எந்த ஏழைகளும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பொருளாதாரம் வரும்பா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. என்ன விவகாரம்? அந்த மக்கள் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறாங்க, எவ்வளவு அழகாக வாழ்றாங்க, எந்த அச்சமும் இல்லாம இருக்கிறாங்களே. கற்பழிப்பு உண்டா, கொலை சம்பவங்கள் உண்டா? நபியுடைய வரலாறுல அந்த 10 வருஷ ஆட்சி காலத்துல நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு வருது. அதுவும் எதுக்கு? கற்பழிப்புக்கு அல்ல. ஆனா கொடுங்கோலனுடைய ஆட்சி காலத்துல தான் மிகப்பெரிய கொடுமைகள் நடக்கும். இங்க 2 வயசு பிள்ளையெல்லாம் கற்பழிக்கிறான், கேட்கறதுக்கு நாதி இல்லை. 1008 சட்டங்கள் கொண்டு வரான், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எவ்வளவு சட்டங்கள் வந்தாலும் கற்பழிப்பு நின்றபாடு இல்லை, கொலை நின்றபாடு இல்லை, கொள்ளைகள் நின்றபாடு இல்லை, ஒரு மனுஷனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இதுதான் இன்னைக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் ஒரு உத்தரவுல அனைத்தையும் அவங்க கொண்டு வராங்க, எல்லா தீமைகளையும் இருந்து வெளியே கொண்டு வராங்க. ஏன் அது முடிஞ்சது? ரசூலுல்லாஹ்வுடைய தன்னலம் இல்லாத ஒரு ஆட்சி முறை. அவங்களுக்காண்டி அவங்க வாழ்றதே கிடையாது, தனக்காண்டியா வாழ்ந்தாங்க. மக்கள் நிம்மதியாக இருக்கணும், இந்த நிம்மதியான ஒரு ஆட்சியை ரசூலுல்லாஹ் அன்னைக்கு காட்டி தந்தார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. இது மாதிரி நிறைய சொல்லலாம். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு கேட்டா, போலியான வாக்குறுதிகள். அரசியல்வாதிகள் எவ்வளவு பெரிய வல்லரசு நாடா இருந்தாலும் சரிதான், ஒரு சின்ன பேரூராட்சி தலைவராக இருந்தாலும் சரிதான், எல்லாருமே ஆட்சி கட்டலுக்கு வருவதாக இருந்தால் அல்லது வந்தாலும் சரி பொய்யான வாக்குறுதி தான். அதை நம்பி தான் நம்மளும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். சில பேர் நம்புவோம், சில பேர் நம்பாம இருப்போம். சரி போ அப்படின்னு ஓட்டு போடுறோம், பொய்யான வாக்குறுதி. ஆனா ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு காலத்திலையும் பொய்யான வாக்குறுதி அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. எந்த அளவுக்கு என்றால், சில விஷயங்கள் இறைவன் தான் தீர்மானிக்க வேண்டி இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் கூட நான் தீர்மானிப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவே மாட்டாங்க, அது இறைவன் புறத்தில் உள்ளது. உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சில நபி தோழர்கள் வராங்க, வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே விலைவாசி கூடிக்கிட்டே போகிறது, என்னன்னு தெரியல, கூடிக்கிட்டே போகுது,
கட்டுப்படுத்துங்களேன், சரியில்லைனா எங்களுக்கு விலைவாசியை நீங்க கட்டுப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனை ரசூலுல்லாஹி காலத்திலேயும் உண்டு, இன்னைக்கும் உண்டு. இன்னைக்கும் நீங்க பாருங்க, விலைவாசி கூடிக்கிட்டே இருக்கும். அரசியல்வாதிகள் என்ன பேசுவாங்க? ஆட்சிக்கு வந்தால் நீங்க வாங்கக்கூடிய பெட்ரோல் இப்ப 100 ரூபாயா, நான் 50 ரூபாய்க்கு கொண்டுருவேன் அப்படின்பா. இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா 24 ரூபாய் அரிசியா 10 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவேன் அப்படின்பா. இன்னொரு ஆளை பாத்தீங்கன்னு வைங்களேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இங்க மண்ணடி ஃபுல்லா பாலாறும் தேனாரும் தான் ஓடும், எவனும் நீங்க உழைக்கவே தேவையில்லை, எல்லாம் அப்படியே உங்க கண்ணு முன்னால சொர்க்கத்துல இந்த பழங்கள் வருமா இல்லையா, அதே மாதிரி உங்க கண்ணு முன்னால எல்லாம் கிடைச்சிரும் அப்படிம்பாங்க. எவ்வளவு வாக்குறுதி! எப்பா எப்பா கொஞ்சம் நெஞ்ச வாக்குறுதியா? நம்ம ஆட்கள் சில பேர் நம்பவும் செய்வோம், சில பேர் என்ன செய்ய அரசியல்வாதி அப்படித்தானே பேசுவோம். ஆனா ரசூலுல்லாஹ்ட்ட இதே பேச்சு இதே மாதிரி ஒரு விவகாரத்தை கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, விலைவாசியை பார்த்தீங்களா எவ்வளவு கடுமையா ஏறிக்கிட்டே போகிறது, ஏதாவது விலைவாசி கட்டுப்படுத்துங்களேன் அப்படின்னோடனே அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்றாங்க, இன்னல்லாஹ முஸ்ஸஇர். எப்பா, விலைவாசியை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் ஏன்ட்ட இல்லப்பா, அது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஹுவர் ராசிக், அவன் தான் உணவளிக்கக்கூடியவன், அவன் தான் எல்லா பொருளாதாரத்தையும் தரக்கூடியவன். அந்த அதிகாரத்தில் போய் நான் தலையிட முடியாது. ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றாங்க. இன்னைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அல்லது வருவதற்காக வேண்டி போட்டியில தேர்தலில் நின்னாலும் முதல்ல கையில் எடுக்கிறது இப்படிதான். எதை கையில் எடுப்பாங்க? விலைவாசியை பார்த்தீர்களா, விலைவாசியை பார்த்தீர்களா. ஆனா யாராவது குறைச்சிருக்கிறாங்களா? ஒரு நேரத்தில் நம்ம சிறுவர்களாக இருக்கும்போது அரிசி எல்லாம் கிலோ 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு வித்துது. இன்னைக்கு சராசரி அரிசி 60 ரூபாய் 70 ரூபாய். அரிசி என்பது ஒவ்வொரு ஆளும் தினந்தோறும் பயன்படுத்துகின்ற ஒரு உணவு பொருள், அத்தியாவசியமான ஒரு பொருள். என்னைக்காவது குறைஞ்சிருக்கா? குறையவே குறையாது. இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன், நான் அப்படி பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணிடுவேன். ஒரு காலத்திலையும் விலைவாசியை மனிதர்களாக ஆட்சியாளர்களாக அதை ஒரு காலத்திலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்? அல்லாஹ்வால் முடியக்கூடிய ஒன்று. நம்மளால ஒரு காலத்திலையும் விலைவாசியை குறைக்கவே முடியாது. யதார்த்தமா தான். இன்னும் சொல்ல போனால் நீங்க நடைமுறையில் நீங்க பாருங்க, சில நேரங்களில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்கும். சில நேரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி 2 ரூபாய்க்கும் 3 ரூபாய்க்கும் சில விவசாயிகள் அந்த தக்காளிக்கு விலை இல்லைங்கிறதுக்காக வேண்டி ரோட்ல கொண்டு போய் கொட்டுவாங்க. பாக்குறீங்களா? என்னப்பா 1 கிலோ தக்காளி 100 ரூபா, அடுத்த மாசம் நீங்க பாத்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி என்பது 10 ரூபா. எப்படி அல்லாஹ் கொடுக்குறான்? சில நேரங்களில் விளைச்சல் கம்மியாக ஆகும்போது விலைவாசி கூடுகிறது, சில நேரங்களில் விளைச்சல் கூடிக்கிட்டே இருக்கும் போது விலைவாசி குறைகிறது. இந்த விளைச்சலை மையமாக வைத்துதான் விலை கூடுவதும் குறைவதும். சில நேரங்களில் பதுக்கல் மூலமாக நடக்கும், அது தனி மேற்று. ஆனால் யதார்த்தமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த விலைவாசி கூடுகிறது என்றால் விளைச்சல் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். விளைச்சல் குறைய 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 விலைவாசி கூடிக்கிட்டு தான் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கும் நீங்க பாருங்க, 1 கிலோ தக்காளி 1 கிலோ கத்திரிக்காய் அல்ல இது மாதிரி உள்ள பொருட்களை எல்லாம் நீங்க பார்த்தீர்கள் என்றால் திடீர்னு குறையும் திடீர்னு கூடும், இதுதானே. ஆனா விலைவாசியை நான் நினைத்தால் கட்டுக்குள்ள கொண்டு வருவேன், யாராவது சொல்ல முடியுதா? இந்த குரூடாயில் உட்பட ஹர்மோஸ் நீர்நிலையை மூடினாங்க, அப்படியே ஏறிக்கிட்டே போகுது, பெட்ரோல் விலை எல்லாமே ஏறுது. அதே நேரத்தில் அது திறந்து விட்டா அப்படின்னா அப்ப குறையுது. என்ன காரணம்? சில பேர் செய்யக்கூடிய தவறு. அப்ப யாராலையும் இந்த விலைவாசி எல்லாம் குறைக்கலாம் முடியாது. யதார்த்தம். ரசூலுல்லாஹ் அந்த யதார்த்தம் தான் பேசுனாங்க. சும்மா அரசியல்வாதி மாதிரி அவங்க வாய்க்கு வந்ததை எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் பேச மாட்டாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்த சிறந்த ஆட்சி. முதல்ல அச்சமற்ற நிலையை உருவாக்கப்பட வேண்டும், பயமற்ற நிலை வரணும். என் சொத்துக்கு, காசுக்கு, உயிருக்கு, உடைமைக்கு, கற்புக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு எந்த ஆட்சி தருகிறார்களோ அதுதான் சிறந்த ஆட்சி. ரசூலுல்லாஹ் அதை கொடுத்தாங்க. அதே மாதிரி நீதி நேர்மை ஒரு நாட்டில் இந்த அச்சமற்ற நிலை உருவாக வேண்டும் என்றால், பயமற்ற நிலை உருவாக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அடிப்படை நீதி கரெக்டா இருக்கணும். எல்லா விதத்திலும் நீதி சரியாக இருக்கணும். எங்கெல்லாம் நீதி அங்கு தவறு இழைக்கப்படுகிறதோ, சரியாக நீதி வழங்கப்படவில்லையோ அங்கெல்லாம் தவறுகள் கூடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த நாட்டில் கொலை நடக்கிறதுக்கு என்ன காரணங்கிறீங்க? கொலை செஞ்சவன் அவன் வாழை தூக்கிட்டு அருவாளை தூக்கிட்டு துப்பாக்கி தூக்கிட்டு நான் தாண்டா கொலை செய்தேன் அப்படிங்கிறான், பேஸ்புக்ல போடுறான். உன்னால என்ன செய்ய முடியும்னு கேட்கிறான். ஏன்? ஒண்ணுமே தெரியாத அப்பாவிக்கு உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்றதா அல்லது ஆயுள் தண்டனை அப்படின்றதா?
இத மாதிரி உள்ள பலம் மிக்கவர்கள், அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள், அல்லது உலகத்துல வேற ஏதாவது வசதி படைத்தவர்கள் அப்படி இருந்தாச்சுன்னா உனக்கு ஜெயில் கிடையாது, உனக்கு தண்டனை கிடையாது. என்ன நடக்கும்? கொலை எப்படி ஒழியும்? அக்கிரமங்கள் எப்படி அங்க வந்து குறையும்? நீதிகள் கரெக்டா இருந்தா தான் மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு செய்தி தானே. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் மஹ்சூமியா என்ற கோத்திரம், அந்த பெண்ணு திருடிட்டாங்க. எப்ப திருடாங்க? ஃபதஹு மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்ற அந்த போர்க்களத்தில் இருந்து ஒரு பொருளை திருடிட்டாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த வழக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, அந்த பொருளை திருடினால் கையத்தான் வெட்டுவேன்டாங்க. தீர்ப்பு அளிச்சுட்டாங்க, கையை வெட்டுவேன். அங்க இருக்கக்கூடிய நபி தோழர்கள் அல்லது மற்ற மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு சங்கடம். ஏன்? அந்த பெண்ணு யாரு? உயர் குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணு. அவங்களுடைய கையை வெட்டி விட்டால், அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்து விட்டால் மிகப்பெரிய ஒரு சங்கடம் ஏற்பட்டுருமே. உசாமா கூப்பிட்டு ரசூலாட்ட பேச வைக்கிறாங்க. உசாமாவே பரிந்து பேசுங்க, அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுத்துடக்கூடாதுன்னு. ரசூல்லாட்ட உசாமா வந்து பேசுறாங்க. உசாமா பேசுகின்ற அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம் அப்படியே கோபத்தில் அப்படியே சிவந்து போகிறது. உசாமாவே, அல்லாஹ்வுடைய சட்டத்தில், அல்லாஹ்வுடைய ஹத்துல நீ வந்து நீ பரிந்துரை பேச போகிறாயா? எந்த விஷயத்தில் என்கிட்ட நீ ஷஃபாத் கேட்க வர, பரிந்து பேச வர? ரசூலுல்லாஹ் இப்படி கடுமையா பேசின உடனே உசாமா பயந்து போய், அல்லாஹ்வின் தூதரே தப்பாக பேசிட்டேன், எனக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இந்த சம்பவம் நடக்குது. அன்னைக்கு சாயந்தரம் பள்ளிவாசலுக்கு வராங்க, மெம்பர்ல ஏறுறாங்க, எல்லா தோழர்களையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு விட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு திருடினாலும் சட்டத்தில் வந்து அதுல தயவு தாட்சணை என்பதே கிடையாது. உயர்ந்தவனுக்கு ஒரு சட்டம், தாழ்ந்தவனுக்கு ஒரு சட்டம், அந்த நிலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. என்னுடைய மகள் லசரிகத்து ஃபாத்திமத்து பின்து முஹம்மத், முகமதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் லகதாத்து யதஹா, அவளுடைய கையை நான் வெட்டியே தீர்வேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, பனு இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள், இதே மாதிரிதான் அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? உயர்ந்தவர்கள் தவறு செய்து விட்டால் அதை மன்னித்து விடுவார்கள். ஏழைகள், வழி இல்லாதவர்கள் அவங்க தவறு செய்து விட்டால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள். இதனால தான் அவர்கள் அழிந்து போனதற்கு காரணம். அது மாதிரி ஒரு நிலை இங்க கொண்டு வர நீங்க நினைக்கிறீங்களா? சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு கடைசியாக அந்த பெண்ணுடைய கையை வெட்டினாங்க. சொல்லிட்டு வெட்டினாங்க. திருடினால் அதற்கு தண்டனை கையை வெட்டுவது. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஆயிஷா நாயகி அவங்க சொல்லுவாங்க, அதற்கு பின்னால தான் அந்த பெண்ணுக்கு கல்யாணமே நடந்துச்சான். யாருக்கு? கை வெட்டப்பட்ட அந்த மஹ்சூமியா பெண்ணுக்கு அவங்க பாவ மன்னிப்பு தேடினாங்க, தண்டனை கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் அவங்க திருமணம் பண்ணாங்க. அதற்கு பின்னால அந்த பெண்ணு ஒரு காலத்திலையும் திருடவில்லை. என்னுடைய வீட்டுக்கு அந்த பெண்ணு வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி நான் வாங்கி கொடுப்பேன். ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. இதுல நியாயம், இதுல நீதி. இப்படிதான் ரசூலுல்லாஹ் நடந்தாங்க. இப்படி இருந்தால் இந்த உலகத்தில் ஏதாவது தவறுகள் நடக்குமா? கொலைகள் நடக்குமா? பொருளாதாரத்துக்கு ஏதாவது இடையூறு ஏற்படுமா? சிறந்த ஆட்சி என்றால் அந்த பயமற்ற ஆட்சி இருக்கணும். பயமற்ற நிலை வேண்டும் என்றால் சட்டங்கள் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும், நீதிகள் எல்லாத்துக்கும் சரியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் நிம்மதியான ஒரு மக்கள் வாழ முடியும். அதுதான் சிறந்த ஒரு ஆட்சி. ரசூலுல்லாஹ் இதைத்தான் காட்டி தந்தாங்க. இதை மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியில ஏராளமான நன்மைகளை பார்க்கலாம். நாமளும் தெரிந்து இன்ன பிற மக்களுக்கு நாம எடுத்து சொல்லுவோம். வல்ல அல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.